வந்தீங்கன்னா எங்கள் அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ட்ராவல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படி நடந்து போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மிஸ்ட் எப்படி பறந்து வருது பாருங்கள், தெரியுதுங்களா? சுற்றியும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கிராமம் தான். பட் இது எல்லாமே இந்த பனியினால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. எதுவுமே தெரியுங்களா? இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ரோடு கட் ஆகுதுங்களா? இந்த ரோடில் கட் ஆகிற ரோடில் நம்ம போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால எல்லோரும் சாமி கும்பிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க போவோம். வெண்டைக்காலாம் இப்படி பண்ணை பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார், சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வந்துவிட்டோம். சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில் மலை ஏறணும். இப்போ அதான் ரோடுக்கு வந்துருச்சு பாருங்கள். அப்படியே மலை ஏறி ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரோடே இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நடைபாதை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ரோடு போட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் ரோடு போட்டு ஆனால் ரோடு இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சரி, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். நான் ரோடு இப்படி போட்டால் எப்படா போகிறது? ஃபஸ்ட் நடைபாதை இருந்துச்சுன்னு சொன்னாங்க, பெரிய மாரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ரோடு போட்டு வந்துருக்காங்க. காலையிலே வந்து உங்களுக்கு வியூ காட்டணுன்றது என் மனசில் தோணுச்சு இன்றைக்கி. ஸோ வந்துட்டேன். சரி, சனிக்கிழமை அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏன்னா இருந்தால் நீங்களும் பார்ப்பீங்களா? ஸோ அதுக்காக தான். பெருமாள் கோயில் நல்லா வேண்டிக்குங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான். ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி சனிக்கிழமை நிறைய பேர் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருப்பாங்க. போவோம். மேலேருந்து பார்த்தா வியூ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பனியாக இருக்கா கிளைமேட் இப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கிருஷ்ணர் புல்லாமலை வச்சு நின்றுக்கிறாரு. எல்லாம் நம்ம சின்ன குழந்தையா தானே பெரிய குழந்தையாகும். சின்ன குழந்தையா தானே பெரிய மனுஷனாகும். அது மாதிரி நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் பெருசாக வளருவோம். எப்படிங்க? உங்கள் ஆதரவு எனக்கு எப்பயும் தேவை. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக க்ளவுட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. மிஸ்ட் மழை வந்தெல்லாம் அறுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துவிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே கோவிலுக்கு வந்துவிட்டோம். பெருமாள் கோவிலுக்கு உள்ளே போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் துளசி மாலையும் ஒரு கற்பூரமும் வாங்கிட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால சரி பெருமாளுக்கு வந்து கொடுத்து பூஜை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்துவிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மேலே சாமியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போவோம். மேலே மலை மேலே இப்படி தான் இருக்குது பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? வாங்க போவோம். ஏரியாவில் போனால் பெரிய கோயில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நான் சாமி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
வந்து பூசாரி வர்றாரு. ஐயா பூஜை பண்ணுங்க ஐயா, மாலை பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க ஐயா. பார்த்தீங்கன்னா சாமி இங்கே ஒரு சாமி இருக்குது, மகாலட்சுமி தாயார் சாமி. இது சாமி சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் மூலவர், இவர் தான் மூலவர். எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஆமாம், உள்ளே போகலாங்களா? போகக்கூடாதா? நீங்கள் மட்டும்தான் போகணுமா? போகலைங்க. அங்கேங்களா? சரிங்க சரிங்க. அதான் குழந்தைங்க வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு இடைக்கு காசு போடுவாங்க, அதுமாரி உட்கார வச்சு இது பண்ணுறது. இங்கே ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு இன்னொரு வந்து நம்ம அமௌண்ட் வைக்கிறது. நம்மளால் முடிஞ்சு நம்ம எது வேணாலும் செய்யலாம். இங்கே இப்படி தான் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் வந்திருக்காங்க. சின்னதாக நம்ம துளசி மாலையை வந்து பார்த்துட்டு நம்ம வந்துடுவாங்க. பெருமாள் சாமி உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது இப்போ கோயில் கட்டுறதுக்காக பாலயனம் பண்ணி இங்கே அத்தி பிள்ளைகளை ஏற்றி வச்சிருக்கு சாமி. ஓ, இங்கே தான் இருக்குங்களா? இங்கே தான். சரிங்க. அங்கே தரிசனம் இல்லை, இங்கே மட்டும்தான். சரிங்க. அது கோயில் கட்டி முடிஞ்சாதான் சரிங்க தரிசனம். சரிங்க. இப்போ மூலவர் இங்கே தான் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க இப்போ? ஆமாம், இப்போ இங்கே தான். சரிங்க. இந்த மிஸ்ட் எப்படி பறந்து வருது பாருங்க, தெரியுதுங்களா? சுற்றியும் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கிராமம் தான். பட் இது எல்லாமே இந்த பனியினால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, எதுவுமே தெரியல. பட் வந்து சன்னு நம்ம வந்து சூரியன் பார்த்திங்கன்னா சூரியன் எல்லாம் வெளிச்சம் வந்து பனியெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சுற்றியும் கிராமம் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி வாங்க நம்ம சுற்றியும் பார்த்துட்டு வந்துடுவோம். இதெல்லாம் ஃபுல்லாக பள்ளம் தான், எல்லாமே ஏரியா ஃபுல்லாக பள்ளம் தான். அப்படியே ஃபுல்லாக பனியை மூடிட்டுருக்கு, அப்படி தெரியுது. ஃபுல்லாக பனி மூடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. சூரியன் இப்போ தான் வந்திருக்காரு, லைட்டாக இப்போ தான் சூரியன் வராரு. கிராமம் தான், அழகாக இருக்கு பாருங்க. எனக்கு தெரியுது, பட் கீழே இருக்கிற பிளேஸ் ஒன்றும் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. வந்து இந்த மிஸ்ட்லாம் மறைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருப்பீங்க. நான் மார்னிங் வந்தோம், அவ்வளோவா நம்மளுக்கு வியூ தெரியல. பார்த்தோன்னா பனிமூட்டமாக இருந்துச்சு. எந்த கீழே இருக்கிற மேலே இருந்து பார்க்கும்போது கீழே எந்த ஒரு விஷுவலுமே நமக்கு தெரியல. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே எவ்வளோ கிராமம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? வேறு மாதிரி எவ்வளோ தென்னந்தோப்பு இருக்குது பாருங்களா. அங்கங்கே ஒரு வீடு சின்ன எல்லாம் ஃபுல்லாக காடு மாதிரி தெரியுதுங்க, அது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கோவிலுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு போகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் மேலே, தெரியுதுங்களா? அதாவது இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றியும் பாருங்கள். அப்படியே சென்டரில் மலை, சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்கள் தான், கிராமங்கள் தான். நிறைய கிராமம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். எங்கேயும் இல்லை ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரப்பட்டியிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் பெராம்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோடு மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வழி ஒன்று போகும், ரோடு ஒன்று போகும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா சரி சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் மேலே ரோடே வந்தீங்கன்னா மேலே நீங்கள் மலைக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். அது நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே 2 கோழி பண்ணை 3 கோழி பண்ணை இருக்குது. வாங்க அப்படியே போய்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இதை விட அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு தனித்தனியாக பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எங்கே பாருங்கள், ஃபுல்லாக மலை மேலே. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் சுற்றிடும் மலை, வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு.
பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு ஃபுல்லாக மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. சாட்டர்டேன்றதுனால பெருமாள் கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா இங்கே அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ட்ராவல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படி நடந்து போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றிலும் காடு தான் ஃப்ரெண்ட்ஸுங்க. விஜய் ஃபேமிலி இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்காக பாருங்கள், மேலாம் நடந்து போகிறேன், கீழே தவறி விழுந்தனா இங்கே பாருங்கள். இங்கே எங்கே நடக்கிறன்னு தெரியுங்களா, கீழே தவறி விழுந்துன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். பாருங்கள் சுற்றிலும் காடு தான், மலை. இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மணி 11 ஆயிடுச்சு. அந்த மிஸ்ட் இன்னும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்னோ, அந்த பனிமூட்டமாகவே இருக்குது பாருங்கள். 11 மணி ஆகி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்க. வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் விஜய் ஃபேமிலி. விஜய் ஃபேமிலி மீன்ஸ் விலாக்ஸ் ஜெட் அண்ட் ஃபேமிலி. நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்க போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.